அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இந்த ஒரு போராட்டம், அதாவது டீச்சர்ஸ் விசஸ் கவர்மெண்ட், இந்த போராட்டம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நடைபெற்று கொண்டே இருக்கு. இதற்கு கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்கிறாங்க. சென்ட்ரலும் கவர்மெண்ட் கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க, ஸ்டேட்டும் கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னோடனே மக்கள் ரொம்ப விரக்தி அடைஞ்சு போய் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரோடு போடுற விஷயத்திலையோ, ஒரு தொழிற்சாலை கட்டுற விஷயத்திலையோ, வேலைவாய்ப்பு விஷயத்திலையோ நடைபெற்றா கூட அது ஒரு செகண்டாக வச்சு பார்க்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டோட எதிர்காலமே குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்கு கல்வி தான் முக்கியம். அந்த கல்வியில பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட். அந்த ஊழலை பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். கரப்ஷன் அடிக்கிறதுக்கு கல்வியும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், விளங்காது. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் அந்த போராட்டக்காரர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, கவர்மெண்ட் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ங்க, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இங்கே திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு அங்கே அரசு நடத்திக்கிட்டு வராங்க. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். டெட், அதாவது நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் மாணவர்களுக்கு பாடம் எடுக்க நீங்கள் தகுதியானவர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பிஎட் படித்தா மட்டும் பத்தாது. இந்த டெட் அப்படிங்கிற கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணணும். இந்த டெட் அப்படின்னா என்னென்னா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு. அது நம்ம தமிழ்நாட்டிலையுமே இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் ஒரு ஆசிரியர் ஆகணும்னா இந்த டெட் எக்ஸாமை நீங்கள் முடிச்சாகணும். இந்த டெட் வந்து பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பை கொடுப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் ப்ரைவேட்டில் தான் போய் ஒர்க் பண்ணணும். அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோடைய ரூலாக இருக்குது. ஆனால் இங்கே நம்ம வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2022, அதாவது கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆயிடுச்சு. 2022 டெட் எக்ஸாம், டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பாஸ் பண்ண கிட்டத்தட்ட 100 பேருக்கு இன்னும் வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. அந்த கவர்மெண்ட் இன்னும் வேலை வாய்ப்புகளுக்கு அவங்கள பணி அமர்த்தலை. அப்படிங்கிறது மிகவும் மன வருத்தத்திற்குள்ளான விஷயமா இருக்கு. இந்த விஷயத்தை எதிர்த்து தான் செப்டம்பர் 11ஆம் தேதியே நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஆனால் இதை அவங்க கண்டுக்கிடாம அப்போதைக்கு அங்கே இருந்த எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா, போராட்டக்காரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பணி அமர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே எங்கள்கிட்ட வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி எழுப்பினார். அவங்க போராட்டக்காரர்கள் சொல்கிறாங்க 50,000 பணியிடங்கள் இருக்குது ஆசிரியர்களுக்கு. ஆனால் 2022 டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண கிட்டத்தட்ட 100 பேருக்கு நீங்கள் இன்னும் வேலைவாய்ப்பு கொடுக்கலையே, அந்த 100 இடங்களை கொடுத்தாதான் என்ன அப்படிங்கிறத எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட கேள்வியாக எழுப்பினாங்க. அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நாடாளுமன்றத்துக்கு வெளியே வச்சு, ஐயோ அதை பற்றி புள்ளி விவரங்கள் எனக்கு இன்னும் கிடைக்கலையே, அந்த புள்ளி விவரங்களோடு அவங்கள தர சொல்லுங்கள், நாங்கள் வந்து என்னென்னு பார்க்குறோம், 50,000 பணியிடங்கள் இருக்கா, அப்படியா, சரி ரைட் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு, இது என்னங்க அலட்சியமான பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. செப்டம்பர் 11, சரி ரைட்டு இவங்கள்ட்ட பேசி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கலைஞ்சு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் இன்றைக்கி வந்து ஒரு பொது இடத்துல வச்சு ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் அந்த ஏரியாவுடைய எம்எல்ஏ, எம்பி, அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் கலந்து கொள்வதற்கு வராங்க. இந்த 3 பேரும் கலந்து கொள்றதுக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த 100 ஆசிரியர்களும் அப்படியே இங்கே வந்து அந்த வாசலை வந்து மறைச்சிக்கிட்டாங்க. அந்த நிகழ்வுக்கு போக விடாமல் இவங்களை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இவங்களை தடுத்து நிப்பாட்டினதான் இன்னைக்கு இந்த நியூஸ் வைரல் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய தலைகளை தடுத்து நிப்பாட்டினாங்க அப்படின்னா எந்த இடத்தா இருந்தாலும் கூட்டம் கூட தான் செய்யும். இந்த நியூஸ் வைரலாக ஆரம்பிக்குது. அப்போனா தான் இந்த நியூஸ் வைரலான பிறகு தான் வெஸ்ட் பெங்கால் மேலே ஒரு கண்ணு போகுது எல்லாருக்குமே. என்ன பண்ணுறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மம்தா பானர்ஜி கண்ணிலலாம் இது படாதா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆரம்பிக்குது. அந்த தடுத்து நிறுத்தின ஆசிரியர்களை, தடுத்து நிறுத்தின எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான நீதியை கேட்டு போராடின ஆசிரியர்களை தடியடி நடத்தி காவல்துறையினர் அங்கிருந்து அப்ரூவ் படுத்தி மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து விட வச்சாங்க. இத்தனைக்கும் 1 மணி நேரமாக அந்த ஆசிரியர்கள் அந்த இடத்துல தான் இருந்தாங்க. மினிஸ்டர்ஸ், அதாவது எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கே வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா உள்ளே போக விடலை, இவங்க களைய மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போய் தடியடி நடத்த சொல்லி போலீஸாரை வச்சு அடித்து இவங்களை வந்து வெளியே அனுப்புறாங்க. இது எவ்வளோ மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. இதனை அடுத்து அந்த முக்கியமான இடங்களில் அந்த போராட்டக்காரர்கள் உள்ளூர் மீடியாக்களில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்னடான்னா, 50,000 பணியிடங்கள் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலி பணியிடங்களை பணம் வாங்கிட்டு, காசு வாங்கிட்டு தகுதியே இல்லாத நபர்களுக்கு அரசு பணியை கொடுத்துட்றாங்க. அதனால தான் எங்களை மாதிரி தகுதி உள்ள டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு இவங்களால பணியை கொடுக்க முடியல அப்படிங்கிறத
அந்த உள்ளூர் ஆசிரியர்கள் சொல்லியிருந்தாங்க. அதை கண்ணீரோட சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் மனசை நொறுங்கடிக்கக்கூடிய காட்சிகளாக இருந்துச்சு அங்கே. அடுத்த தலைமுறையினரை பல தலைமுறையினரை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களை இப்படி கண்ணீர் வடித்து காலி பணியிடங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் காசு வாங்கிட்டு தான் பணி கொடுப்போம், தகுதியானவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்கிறது ரொம்ப அலட்சியத்தின் உச்சம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இது இன்டர்நேஷ்னல் மீடியாஸில் நியூஸ் வந்துருச்சு. நீங்கள் அந்த 100 பேருக்கும் நீங்கள் பணி அமர்த்தியதாகும். வெஸ்ட் பெங்காலில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடான்ட்டு பார்த்தீங்கன்னா 2022 மட்டும் கிடையாது, 2023 1,80,000 பேர் டெட் எக்ஸாம் எழுதினாங்க. 1,80,000 மாணவர்கள் டெட் எக்ஸாம் எழுதினாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதின மாணவர்களுக்கு 2025 ஆகுது. 1.5 வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் அதுக்கான ரிசல்ட்டு, அதாவது பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ரிசல்ட்டாவது வந்துருச்சு, அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னு வந்துருச்சு. இங்கே 1,80,000 பேருடைய தலையெழுத்து 1.5 வருஷமாக ஊஞ்சலில் தொங்கிட்டு இருக்கு. 1.5 வருஷமாக ரிசல்ட்டே கொடுக்கலங்க. அவங்க இன்னும் பேப்பரே கரெக்ட் பண்ணலை அப்படின்னா எவ்வளவு அலட்சியமாக கவர்மெண்ட் செயல்படுது, எஜுகேஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்தாக வேண்டும், நம்ம புரிஞ்சுக்காக வேண்டும். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளே போனாங்க அப்படின்னா ஈஸியாக அந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியும். ஆனால் அவங்க ஏன் உள்ளே வர மாட்டேங்கிறாங்கன்ட்டு தெரிய மாட்டேங்குது. உங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் தானே இந்த இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடக்குது. நீங்கள் நினச்சா உள்ள தலையிடலாம்ல. எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளோ மோசமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே எதுவும் பண்ண மாட்டோம் தான் அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்களே. புள்ளி விவரங்கள் எனக்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாக நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த காலி பணியிடங்களுக்கு நாங்கள் காசு வாங்கிட்டு தான் ஆசிரியர்களை பணி அமர்த்துவோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையே ஒரு உருகுலைக்கிற ஒரு செயல். அடுத்த ஜென்ரேஷன் வளரணும்னா கல்வி தான் முக்கியம். அந்த கல்வியவே நாங்கள் காசு வாங்கிட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிறது வேற. ஆனால் அதை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் ஆகணும்னாலே ஒரு அமௌண்ட் கொடுத்தா தான் நீங்கள் ஆக முடியும் அப்படிங்கிறது டோட்டலாக வேற. இது ரொம்ப கிரிமினல் குற்றம் கூட இதை சொல்லலாம். வெஸ்ட் பெங்காலுடைய கேபிட்டல் கொல்கத்தாவுடைய நீதிமன்றம் வந்து இதை விசாரிக்கும் பொழுது தான் தெரிய வருது, கிட்டத்தட்ட 42 லட்சத்திற்கும் மேலே பணம் கையாடலாயிருக்கு. 42 லட்சம் ரூபாய் வாங்கப்பட்டிருக்கு. இந்த 50,000 காலி பணியிடங்கள் இருக்கா, இன்னும் எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் போச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து 42 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்து அவர் இன்னைக்கு நீதிமன்ற காவலில் இருக்கிறார். வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறாரு. வெஸ்ட் பெங்காலுடைய மினிஸ்டர் சின்ஹா மேலே கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவர் வீட்டிலேருந்து ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு கஸ்டடியில் இருக்கிறாரு. இடி அவரை கைது பண்ணி கொல்கத்தா கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. வெஸ்ட் பெங்காலுடைய பாலிடிக்ஸில் ஒரு முக்கியமான நபராக இருக்கக்கூடியவருடைய உதவியாளருடைய வீட்டில் 50 கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டிருக்கு, பல நகைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் என்ன ஒரு முக்கிய மூலதனமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்ப பள்ளி தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்கள் சேர்ப்பதற்காக வாங்கப்பட்ட லஞ்ச பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஈடிக்கு தெரிய வந்தோடனே ஈடி டைரக்டாக அந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கேருந்து 2022 ஒருத்தர் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. 2024 40 லட்ச ரூபாய் ஒரு வீட்டிலேருந்து பறிமுதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈடி மறுபடியும் இன்னொரு கேஸை போட்டு அவரையும் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அந்த கேஸ் இப்போ வந்து போயிட்டுருக்கு. நீதிமன்றமே கேஸை கையில் எடுத்துட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த 1,80,000 மாணவர்களுக்கான ரிசல்ட் வரல. எதற்காண்டி 2022 டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண 100 பேருக்கு இன்ன வரைக்கும் பணி நியமன ஆணை வழங்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இன்றைக்கும் அவங்க எம்எல்ஏ எம்பியோடைய காரை மறிக்கணும்னா நீதிமன்றம் தலையிட்டு கூட இந்த வழக்கை முடிக்க முடியலையா? இவங்களுக்கு பணியை வழங்க முடியலையா? அப்போ அவ்வளவு தூரத்திற்கு தகுதி இல்லாத ஆசிரியர்களை வெஸ்ட் பெங்காலில் பணியமர்த்தி வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் மக்களிடையே எழ ஆரம்பிச்சிச்சு. இது குறித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்ததான் பார்க்கணும். இடி அவங்களுடைய தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆசிரியர்களும் எங்களால் என்ன முடியும், நீ எங்களுக்கு பணி தரமாட்டியா, சரிட்டு வச்சுக்க, அப்போ எங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ எம்பியோடைய காரை மறித்து காவல்துறையினரால் தாக்கப்பட்டு இன்னைக்கு கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு. இது வந்து தமிழ்நாட்டிலையும் நடக்காது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா இடைநிலை ஆசிரியர்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள், அந்த டஃப்பான சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டோட எஜுகேஷனை அப்படியே தூக்கி நிப்பாட்டின ஆசிரியர்களை அவங்களுக்கு நாங்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ண மாட்டோம், அவங்க வந்து பெர்மனன்ட் ஜாப் அவங்களுக்கு ஆக்க மாட்டோம், அவங்கள இடைநிலை ஆசிரியர்களாக தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதாவது இந்த பார்ட் டைம் ஆசிரியர்கள், இந்த ஒப்பந்தத்தின் பேரில் செயல்படக்கூடிய ஆசிரியர்கள், பணி நிரந்தரம் இல்லாமல் செயல்படக்கூடிய கவர்மெண்ட் ஆசிரியர்கள், எங்களுக்கு இன்னும் சம்பளமே வரலையா, 5 வருஷம் சம்பளம் பெண்டிங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்க தான் செய்கிறாங்க. இங்கேயும் எஜுகேஷன் சிஸ்டம் அவ்வளோவெல்லாம் சூப்பராக இருக்குதா அப்படின்னா சொல்ல முடியாது. எஜுகேஷன் நல்லா இருக்குது, பட்
அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்கிறது அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல. நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருந்துச்சு. ஆசிரியர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு தடவை போராட்டம் பண்ணும்போதும் ஏதாவது சமாதானம் பேசி அனுப்பி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது மீடியாவுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் இங்கே ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. அடுத்து அந்த போராட்டக்காரர்கள் எங்கே போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு பணி கிடச்சிச்சானும் தெரிய மாட்டேங்குது, அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா போராட்டம் அப்படின்னு நினைக்கும்போது நிறைய பேர் வந்து போராடுறாங்க. ஒவ்வொருத்தையும் போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. அந்த ஒவ்வொருத்தரும் ஞாபகமும் இருக்க மாட்டாங்க. அதற்கான ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் கேட்கும்போது கூட அவங்க சரியாக பதில் அளிக்கிறது கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது எப்படி தான் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் சொல்லுங்களேன். இப்போ ஒரு போராட்டம் அப்படின்ட்டு 4 பேர் ரோட்டில் உட்காந்தோடனே மீடியாஸ் எல்லாம் அங்கே பார்க்குறாங்க. திடீர்னு அவங்கெல்லாம் கலைஞ்சு போனோடனே அதோட அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கான நியாயம் கிடைச்சிச்சா அப்படிங்கிறது அங்கே ஒரு முற்றுப்புள்ளி கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, வெஸ்ட் பெங்காலில் நடந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்க விடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எதிர்கால தலைமுறையினரை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களை கவனமாக அரசு பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி கைஸ், பிரேம்குமார் இஸ் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை.